அனைவருக்குமே வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. சற்று முன் அதிமுகவின் ஆலமரம் சரிந்தது, போலீஸ் குவிப்பு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா செய்திகள் வெளியாயிருக்கு. அதிரடியாக அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விரிசலின் காரணமாக அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்தது இல்லையா? இப்போ வருகின்ற 2026 தேர்தலுக்காக அதிமுக அயராமல் உழைச்சிட்டு இருக்காங்க. எந்த ஒரு கட்சி வந்தாலுமே கூட்டணி நிச்சயம் அவங்களுக்கு முக்கிய பொறுப்பு அப்படின்ற மாதிரி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறி வந்திருந்த நிலையில் இப்போ அதிரடியாக அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய சண்டை நடந்திருக்கு. இந்த சண்டையின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் மீண்டும் அதிமுகவில் பார்த்தீங்கன்னா நீக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இப்போ அதிரடியாக பார்த்தீங்கன்னா முதல்வர் முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி மீது வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. இந்த கொடநாடு கொலை வழக்கில் அதிரடியாகவும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இதில் முக்கிய நபராக இருந்திருக்காரு. இவர் ஆட்சியை காப்பாற்றுவதற்காக அனைவருமே நாங்கள் இதுக்கு உறுதுணையாக இருந்தோம் அப்படின்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் இப்போ அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தெரியும், அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பலம் வாய்ந்த ஒரு கட்சியாக தான் அம்மா இருக்கும்போதே இருந்தது. இருந்தாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்ததுலேருந்தே அதிமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்பட்டது. இந்த விரிசலின் காரணமாக தான் அதிமுக ஒரு மிகப்பெரிய தோல்வி அடைந்தது. இருந்தாலுமே இந்த கொடைநாடு வழக்கில் அம்மா இருந்ததுக்கான முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அப்படின்ற மாதிரி இப்போ செங்கோட்டையன் அவர்களே பார்த்தீங்கன்னா ஒரு குத்திகாத்தி அவர் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு தள்ள வேண்டும் அப்படின்னு ஒரே நோக்கோட செங்கோட்டையன் அவர்கள் செயல்பட்டு வர்றாரு. அதே மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் திமுகவில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அழைப்பு வருது. அவருக்கு ஒரு மிகப்பெரிய பதிவும் திமுகவில் காத்திருக்கு அப்படின்றதும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தகவலை சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய மாற்றம், ஒரு மிகப்பெரிய சிக்கலின் காரணமாக இப்போ அதிமுகவுடைய ஆலமரம் சரிய போகுது. சில எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்படுவது உறுதி அப்படின்றது செங்கோட்டையன் அவர்கள் உறுதியாக இருக்கார். அதனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு செங்கோட்டையன் அவர்கள் டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டு இருக்காரு. இதன் காரணமாக அமித்ஷா அவர்கள் கூறிய ஒரு மிகப்பெரிய வார்த்தைக்காக மட்டுமே தான் பார்த்திங்கன்னா செங்கோட்டையன் அவர்கள் அமைதி காத்திருந்த நிலையில் மீண்டும் செங்கோட்டையன் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் இடையே பார்த்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகளின் காரணமாக இப்போ அதிரடியாக எடப்பாடி பழனிசாமி மீதே இவர் வழக்கு பதிவு செஞ்சுருக்காரு. இந்த வழக்கு பதிவின் அடிப்படையில் அதிமுக உடைய ஆலமரமாக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. சரி, ஓகே. இன்றைக்கான அப்டேட் இதுதான். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.